ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன சொல்லி உணர்த்தினார்னா, எந்த ஒரு காரியமும் உச்சத்துக்கு போகுதுன்னா அது கீழே இறங்கும். அடுத்து எவ்வளோ பெரிய மலைக்கு நீ உச்சிக்கு ஏறிட்ட, எவரெஸ்ட்டுக்கே ஏறிட்டினாலும் அடுத்து என்ன செய்ய போனோம்? கீழே தான் இறங்கணும். அதே மாதிரி கொரோனா 2வது அலை உச்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அது கீழே இறங்கும், நீ இனி 3வது முத்திரையை பற்றி பேசு, இனி பஞ்சம் பூமிக்குள்ளே வரும் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னது 2021 ஏப்ரலில் இதை உணர்த்தினார். அப்போ தான் 3வது முத்திரையை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். வாசிங்க 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது வசனத்தை வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். கவனிங்க, இது எதை பற்றினதான விஷயம்னா, உங்களுக்கு தெரியும், தராசு என்பது வியாபாரத்தை குறிக்கிறது, எக்கானமி, அதாவது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியதான ஒரு காரியம். எதை பற்றி பர்டிகுலரா ஆண்டவர் அழகா சொல்வார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை. இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா தெளிவா தெரியுது. உணவு பஞ்சம், உணவு கிடைக்காது. ஏன்னா அடுத்த லைன் வாசிங்க. ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும். அப்ப 2 பொருள் மட்டும் சேதப்படாது, எண்ணெயும் திராட்சை ரசமும் சேதப்படாது, கோதுமை எல்லாம் கிடைக்காது. ஒரு பணத்துக்கு ஒரு படி. இப்போ நீங்கள் இதில் பார்க்கக்கூடாது, ₹1 ஒரு கோதுமை அப்படி நினைக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, ₹1 ஒரு படி கோதுமையா, ஓ செம சீப்பாக இருக்குது. இல்லை, அன்னைக்கு ஒரு பணம் என்பது என்ன, அதை பார்க்கணும். ஒரு பணம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 5000 பேருக்கு உணவு கொடுக்கணும். 5000 பேருக்கு உணவு கொடுக்கும்போது சீஷர் வந்து கேட்குறாங்க, இப்போ சாப்பாட்டுக்கு இவங்க என்ன செய்கிறது, அனுப்பி விட்டுருங்க. ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா நீங்களே சாப்பாடு கொடுங்க. அப்போ அவன் சொல்கிறான், இவ்வளோ பேருக்கு சாப்பாடுனா 200 பணம் ஆகுமே. அன்றைக்கி வந்திருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 20,000 பேர், 5000 புருஷர்னு இருக்கு, மனைவிகள் அல்லது பெண்கள் எல்லாம் சேர்த்தா அது ஒரு 5000, பிள்ளைகள் ஒரு வீட்டுக்கு 2 பேர்னு வச்சாலும் அது ஒரு 5000 10,000ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த காலத்து மாதிரி இல்லை, அந்த காலத்தில் 10 பிள்ளை 12 பிள்ளை இருந்துச்சு. நம்ம இன்னைக்குள்ள கணக்குக்கு சும்மா ஒரு 900 வச்சா ஒரு 20,000 பேர். 20,000 பேருக்கு 200 வெள்ளி பணம் அப்படின்னு சொன்னால் 10,000 பேருக்கு 100 வெள்ளி பணம் அப்படின்னா, சாரி பணம் அப்படின்னா, ஒரு பணத்துக்கு 100 பேர் சாப்பிட்லாம். ஒரு பணத்துக்கு 100 பேர் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் ஒரு பணத்துக்கு 100 பேர் சாப்பிட்றதுனா 100 பேருக்கு எவ்வளோ ஆகும் சாப்பாடு? 100 பேருக்கு நீங்கள் சாப்பாடு போடணும், எவ்வளோ ஆகும் செலவு? ஒரு ஆளுக்கு ₹50 ஆகாதா? சரி 50 பேருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு ₹50 கூட 2,500 ஆச்சு. வசனம் சொல்லுது, ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை, ஆனால் எண்ணெயும் திராட்சை ரசமும் சேதப்படாது. இந்த காரியம் போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தினார், 3வது முத்திரை வரப்போது, பஞ்சம் வரப்போது. 2021 ஆண்டவர் சொல்கிறார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2021 நவம்பரில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அந்த பிரச்சனை 2022 எந்த மாதிரி கொண்டு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே நம்பர் 1 கோதுமை தயாரிக்கிற நாடு உக்ரைன், 2வது கோதுமை தயாரிக்கிற நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை போட்ட உடனே உக்ரைனில் கோதுமை இல்லை, ஏன்னா தயாரிக்க முடியல, அவன் அடிக்கிறான். ரஷ்யாவில் இருக்கு, ரஷ்யா கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போது கோதுமை பற்றாக்குறை உலகம் முழுக்க வர தொடங்கிருச்சு. அப்போ ஐரோப்பாவிலலாம் கோதுமை விலை உச்சத்துக்கு போச்சு. இங்கிலாண்டில் சாப்பாடு இல்லாமல் வரிசையில் ஜனங்க ஃப்ரீ சாப்பாடுக்கு நின்ன காலம்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு போயிருச்சு பஞ்சம். 3வது கோதுமை அதிகமாக தயாரிக்கிற நாடு இந்தியா. இவங்க என்ன சொன்னாங்க, வட இந்தியா முழுக்க ஜனங்க என்ன சாப்பிட்றாங்க, கோதுமை தான் சாப்பிட்றாங்க, இருக்கிற கோதுமை எங்களுக்கு தான் பத்தும், வேற யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போவும் இந்தியாவில் வந்து கோதுமை ஏற்றுமதிக்கு தடை இருக்குது. கோதுமை இப்போ ஏற்றுமதி நம்ம பண்ணுறதில்ல, வெளிநாடுகளுக்கு நமக்கு தான் வச்சுருக்கிறோம். அப்போ பார்த்தா உலகம் முழுக்க கோதுமை உற்பத்தி தடையாகி பயங்கரமாக கோதுமை விலை ஏறிடுச்சு. 2021 இதை சொல்லிக்கிட்டே வரோம். அந்த ரஷ்யா பிரச்சனை ஆரம்பிச்சிலேருந்து இதையும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். 2022 மிக முக்கியமாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. இங்கே பாருங்கள், ஸ்ரீலங்காவில் உணவு பஞ்சம் வந்து ஸ்ரீலங்கா திவாலாச்சு. 2022 மே மாதம் இது நடந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு நாடாக பஞ்சத்தில் திவாலாகிட்டே வந்துச்சு. அடுத்து பாகிஸ்தான், அடுத்து
இப்போ ஐரோப்பா நாடுகள் ஒவ்வொரு நாடாக ஆச்சு. இப்படி பஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. 2023 அந்த 6வது வசனம் முதல் பகுதி, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் பகுதி துல்லியமாக நிறைவேறிடுச்சு. எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமைன்னு இருக்கு இல்லையா? பாகிஸ்தானில் கோதுமை பஞ்சம் உச்சத்துக்கு போய் இங்கே பாருங்க, பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளவு? 1500 ரூபாய் அவங்க பணம், நம்ம பணத்துக்கு 1000 ரூபாய். ஏன்னா நமக்கு அவங்களுக்கு 1.5 மடங்கு வித்தியாசம். நம்ம 1 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு 1.5 ரூபாய். ஸோ 1500 நமக்கு 1000 ரூபாய். யோசிச்சு பாருங்கள், 1 கிலோ கோதுமை விலை எவ்வளவு? நம்ம ஊர் பணத்துக்கு 1000 ரூபாய் கிட்ட. இது எப்போ இல்லைங்க, 2023 போய் 4 பேர் செத்து போயிட்டாங்க. இதே ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கோதுமை கிட்டத்தட்ட 2000 ரூபா 3000 ரூபாய். பர்மா மியான்மருக்கெலாம் போயிட்டீங்கன்னா 5000 ரூபா 10,000 ரூபா கிலோ அவங்க ஊர் பணத்துக்கு. கோதுமை மிக மோசமான இடத்துக்கு போகுது. இப்போ கோதுமை இல்லை, எங்கேயுமே இல்லை. இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் பெருசாயிருச்சு. உலகம் முழுக்க உணவு பஞ்சம், எல்லா நாடுகளிலும் பஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. இதை ஒட்டி தராசு மறந்துடக்கூடாது, மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி தொடங்குச்சு. இதான் பொருளாதார வீழ்ச்சி. பேங்க் எல்லாம் மூடிட்டாங்க. பேங்க், அதாவது சிலிகான் வேலி பேங்க்னு சொல்லுவாங்க, மிக முக்கியமான பேங்க். இது பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 110 பேங்க் கொலாப்ஸ் ஆகி இன்னைக்கும் உலக பொருளாதாரம் வெரி ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்கு. வெரி ஒஸ்ட். இப்போ நீங்கள் நம்ம நாட்டை வச்சு டிசைட் பண்ணாதீங்க இப்போதைக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் இப்போ மே மாதம் வரைக்கும் எலெக்ஷன் இருக்குது. அதனால் உங்களுக்கு உணவுப் பொருள் எதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் இப்போதைக்கு ஏறாது. எலெக்ஷன் முடியட்டும், மறுநாள்லேருந்து பாருங்கள் இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கேயுமே கடுமையான அரிசி பஞ்சம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது அரசாங்கம் சொன்னது தான், கடுமையான அரிசி பஞ்சம் இருக்குது. இந்தியாவில் இது பேப்பரில் வந்த செய்தி. நாடு முழுவதும் வறட்சியால் அரிசி ஏற்றுமதிக்கு தடை, மத்திய மந்திரி சொல்லியிருக்கிறார். இங்கேயும் இருக்கு பிரச்சனை, உலகம் முழுக்க இருக்கு உணவு பஞ்சம், பர்டிகுலராக உணவு பஞ்சம். இப்போ இது எப்படி உங்களுக்கு கொரோனாவுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, ஒரு நோய் ஒன்று வரப்போகுது கேர்ஃபுல்லாக இருங்கன்னு, அதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஐநா சபை வெளியிட்டுச்சு. இங்கே பாருங்க, ஐநா சபை அந்த என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும், இதே வார்த்தையை தான் அவங்க கொரோனாவுக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த டிசீஸ் எக்ஸ் மூலமாக உலகம் பேரழிவை சந்திக்கும். நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோன்னு சொல்லிடுவாங்க. இது 2023 சொன்ன வீடியோ. இப்போ உணவு தட்டுப்பாடு உலகம் முழுக்க அதிகரிச்சுட்டே போகுது. செங்கடல் பகுதி ரெட்சியில் இந்த ஹவுதீஸ் பிரச்சனையால் கிட்டத்தட்ட 70% கப்பல்கள் போக்குவரத்து பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் மிகப்பெரிய அளவில் உணவு தட்டுப்பாடு வரப்போகுது, விலைவாசி ஏறப்போகுது. இப்போ அவங்க இன்னொரு வேலையை செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கேருந்து ஐரோப்பாவிலேருந்து இந்த பக்கம் வரக்கூடியதான கடலுக்கு அடியில் இருக்கிற கேபிள்ஸை நாங்கள் கட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அது வந்தால் அது இன்னும் பெரிய பிரச்சனையை உண்டாக்க போகுது. உலகம் ஒரு கொலாப்ஸ் ஆகிற இடத்துல இருக்கு. முன்பு எப்போதும் இல்லாத இடத்துல 3ஆம் உலக யுத்தம் எந்த நிமிஷமும் வெடிக்கும்னு சொல்றாங்க. ஆனா சில வல்லுநர்கள் சொல்றாங்க, நம்ம ஆல்ரெடி 3ஆம் உலக யுத்தத்துக்குள்ள இருக்கிறோம்னு சொல்றாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி 3வது முத்திரை போய்கொண்டு இருக்கிறது, பஞ்சம். இப்போ நாம இதை சொன்னோம்னா அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நடக்காது, அப்படிலாம் ஆகாது
ஆகிட்டு இருக்கு, ஆகாதுல நடந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் பாதிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு இங்கே தெரியலங்கிறதுனால, நமக்கு இங்கே அப்படி ஒரு சூழ்நிலை இல்லைங்கிறதுனால ஆகாதுன்னு அர்த்தம் இல்லை. நாம் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறோன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு காரியம் மட்டும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஆனால் ஒரு சந்தோஷமும் கூட. என்ன தெரியுமா? இந்த கொரோனா வந்தபோது கூட உலகம் முழுக்க லாக்டவுன் போட்டாங்க, தமிழ்நாடு கேரளா உட்பட. ஆனால் லாக்டவுன் இந்தியாவிலேயே, ஏன் இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே ரொம்ப சீக்கிரம் லாக்டவுனில் சர்ச்சஸ் திறந்தது எங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். செப்டம்பர் மாதம் திறந்தாச்சு. சில நாடுகளில் 2020 திறக்கலை, 2021 திறந்தாங்க. சில நாடுகளில் 2022 திறந்தாங்க. சில நாடுகளில் 2023 திறந்தாங்க. அப்போ தான் அவங்க சபையை திறக்கிறாங்க. ஆனால் நமக்கு 2020 செப்டம்பர் மாதம் சபை திறக்க கர்த்தர் அனுமதி கொடுத்துட்டாரு. மற்ற மாநிலங்களில் கூட இல்லை, கர்நாடகாவில் கூட கிடையாது. நமக்கு நடந்துச்சு இங்கே. நான் அதை தான் சொல்வேன், ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் சந்தோஷம். என்ன தெரியுமா? இந்த தமிழ்நாடுங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு அளவு குறைஞ்சிருக்குது. ஆனால் 1ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாடு மெட்ராஸ் ப்ராவின்சி பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல தமிழ்நாடு ஒரிசா பார்டர்லேருந்து இங்கே கேரளா வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் பர்டிகுலராக இந்த 2 மாநிலம், கேரளாவும் தமிழ்நாடும், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், நான் சந்தோஷப்படுறேன். என்னன்னா, தோமாவுடைய முதல் ஸ்டெப்பு கேரளா, தோமாவுடைய கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாட்டுடைய சென்னை. இந்த 2 ஸ்டெப்புக்குள்ள தான் இந்த 2 மாநிலமும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை அந்த அப்போஸ்தலன் பாதம் பட்டதுனால கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொன்று கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன கேர்ஃபுல் தெரியுமா? இயேசுவின் ரத்தம் சிந்தின எருசலேமே கர்த்தர் கைவிட்டார். ஒரு நாள் அவங்களே பிடிச்சி கொடுத்துட்டாரு. ஒரு லெவல் வரைக்கும் தான் கர்த்தர் பொறுமையாக இருப்பார். எப்போ திருச்சபை தேவனை விட்டு தூரம் போதோ, வெளியே நடக்கிறத பற்றி ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனால் சர்ச்சு தேவனை விட்டு தூரம் போச்சு, நியாய தீர்ப்பு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். எசேக்கியேல் 9 வாசித்து பாருங்கள். நியாய தீர்ப்பு எங்கே தொடங்குகிறது? தேவனுடைய வீட்டில் மூப்பர் இடத்துலேருந்து தொடங்குகிறது. இன்னைக்கு நம்ம அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை கொரோனாவில் மட்டும் இல்லை, இந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். போய் காசாவில் நடக்கிற விஷயத்தை பாருங்க. அந்த ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. காசான்றது இப்போ நம்ம அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து நடக்குது. ஆனால் சூடானில், சோமாலியாவில், எத்தியோப்பியாவில், எத்தனையோ நாடுகளில் ஜனங்க சாப்பாடு. அமெரிக்காவே 7 நாடுகள் லிஸ்ட்டுக்கு வந்துருச்சு. தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்கா 7 நாடுகள் லிஸ்ட். இன்னைக்கு 10வது இடத்துல அமெரிக்கா பணம் போயிருச்சு. 1ஆவதுலேருந்து 10ஆவதுக்கு போயிருச்சு. அதிகமாக வீடு இல்லாதவங்க லிஸ்ட்டில் அமெரிக்காவும் இருக்குது. ரோட்டில் தூங்குறவங்க அதிகமாக இருக்குது. இன்னைக்கு கலிஃபோர்னியா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, இது அமெரிக்காவான்னு. உலகத்தில் அதிக குப்பை உள்ள இடங்களில் கலிஃபோர்னியாவில் ஒரு இடத்த எடுத்து போட்டிருக்காங்க. இங்கே தான் அதிக குப்பை இருக்குன்னு. ஏன்னா அங்கே அந்த அளவுக்கு வசதி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ மிக மோசமான கண்டிஷனுக்கு உலகம் போயிட்டு இருக்குது. ஏதோ கர்த்தர் உங்களை என்னையும் கிருபையாய் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இது 3வது முத்திரை காலம் போயிட்டே இருக்குது. இதை ஒட்டி 4வது முத்திரை வரும். அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கவனிங்க. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். போதும். 4 வகையான அழிவுகளை குறித்து வேதம் சொல்லுது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். இது அடுத்து வரக்கூடியது. கவனிங். இப்போ பஞ்சம் போயிட்டு இருக்கு வேர்ல்டு வைடு போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை பெரிய லெவலில் போயிடுச்சு. அதாவது லெபனானை தாண்டி, சிரியாவை தாண்டி, ஈராக்கை தாண்டி இன்னைக்கு மத்தியானம் அமெரிக்கா, ஈராக்கு, சிரியா, லெபனான் 3த்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஈரானுடைய இடங்கள், ஈரானுக்கு வெளியே இருக்கிற ஈரானுடைய காரியங்களை அடிக்க தொடங்கிட்டாங்க. இனி அடுத்து ஈரானையும் அடிப்பாங்க. ஈரான் அடித்தா ரஷ்யா உள்ளே வரும். கடைசியில் வேறு வழி இல்லாமல் இது உலக யுத்தமாக மாறும். உலக யுத்தமாய் மாறும் பொழுது பட்டயத்தினாலும், அதான் ஃபஸ்ட்டு.
மூன்றாம் உலக யுத்தம் மாறும். இது நீங்கள் பார்ப்பீங்க. மூன்றாம் உலக யுத்தம் வெடித்ததுன்னு போடுவான் பேப்பர்லேயோ இன்டர்நெட்லேயோ. நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க, 4வது முத்திரைக்கான முதலாவது பட்டயம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். அதை ஒட்டி இன்னொன்று வரும் கூடவே. என்ன வரப்போகுது? பஞ்சமும் வரப்போகுது. இப்போ இருக்க நீங்கள் பஞ்சம் வேற. அடுத்த 7 வருஷத்துக்குள்ள ஒரு பஞ்சம் ஒன்று வரும், உலகளாவிய பஞ்சம். எந்த அளவுக்கு அந்த பஞ்சம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஊர் டிவி சொல்லுது. இங்க பாருங்க, அடுத்த 7 வருஷத்துல அந்த பஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. இந்தியா காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 2030க்குள், அதாவது 7 வருஷத்துக்குள்ள 9 கோடி இந்தியர்களுக்கு சாப்பாடு இருக்காது. இந்தியாவிலேயே 9 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லாட்டி சைனாவை யோசித்து பாருங்க, ஆப்பிரிக்காவை யோசித்து பாருங்க. நம்ம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி பணக்கார நாடு, அதாவது நம்ம ஏழை நாடு லிஸ்ட்டில் இல்லையாமா, நம்ம நல்லா இருக்கிறோன்னு சொல்கிறாங்க அவங்க. அப்படி சொல்லக்கூடிய இந்த நாட்டிலையே 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதாமா 2030 டிவியில் சொல்கிறாங்க. அப்போது பாதிக்கப்பட்டதான ஆப்பிரிக்கா, சைனா, 35 கோடி பேர் இருக்கிற அமெரிக்காவில் இப்போவே பஞ்சம். அப்போ எத்தனை கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்கன்னு பாருங்க. எத்தனை கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்க போகிறாங்கன்னு பாருங்க. மிகப்பெரிய பஞ்சம் பூமி முழுக்க வரும். இது 2வது யுத்தத்தோடு இது சேரும். ஒரு பக்கம் யுத்தம், நியூக்ளியர் யுத்தம் மறந்துடக்கூடாது. நியூக்ளியர் யுத்தம் வெளிப்படுத்தல் 14:4 இருக்கு, 14:12 இருக்கு, எசேக்கியேல் 38-39 2 அதிகாரத்தில் இருக்கு. நியூக்ளியர் யுத்தத்தை பற்றி கர்த்தர் பேசியிருக்கிறாரு. நம்ம போட போகிற மாஸ்க் பற்றி பேசியிருக்கிறாரு. அதில் வரக்கூடியதான அழிவுகள் எப்படி இருக்கும்னு பேசியிருக்கிறாரு. எல்லாருக்கும் பைபிளில் இருக்கு. நியூக்ளியர் வார், இதோடு கூட பஞ்சம் 2வது. 3வது சாவினாலும். அந்த சாவினாலும்ங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க இங்கிலீஷில். சிலர் கொள்ளை நோய்ங்கிறாங்க, சிலர் இயற்கை பேரழிவுங்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து நடக்குங்கிறாங்க. 2004 உங்களுக்கு தெரியும், சுனாமி வந்துச்சு இல்லையா? சுனாமிக்கு அப்புறம் பேரழிவுகள் அதிகமாயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்துச்சு. ஆனால் 2024 இருக்கு பாருங்க, ஓப்பனிங் 1ஆம் தேதி காலையில் ஜப்பானில் 7.6 பூமி அதிர்ச்சி. இந்த ஒரு மாதத்துக்குள்ள மட்டும் மிகப்பெரிய பேரழிவு நடந்திருக்கு. எல்லா உலகம் முழுக்க 7.3 சைனாவில். இது மட்டும் இல்லாமல் 40 கிலோமீட்டருக்கு எரி குழம்பு ஒரு ஊரையே மூடிருச்சு ஐஸ்லாண்டில். இன்னும் நீங்கள் போய் பாருங்கள், லைவாக காட்டிக்கிட்டு இருக்கான். அது அப்படியே அந்த எரி குழம்பு கக்கிக்கிட்டே இருக்குது, லைவாக காட்டுறான், அது நிற்கலை. இது இல்லாமல் ஒரு பக்கம் புயல், ஒரு பக்கம் நிலச்சரிவு, ஒரு பக்கம் பூகம்பம், எல்லாம் போயிட்டு கவனிச்சு கொள்ளுங்க. இது 3வது. 4வது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். இதுக்கு நேரடியாகவே நீங்கள் வச்சுக்கலாம் துஷ்ட மிருகம்னு. இன்னொன்று சொல்லலாம், என்னன்னா இப்போ வரக்கூடிய எல்லா வியாதிகளையும் பாருங்க, ஏதாவது ஒரு மிருகத்தின் பேர் சொல்லுவாங்க. அதுக்கு அது எங்கேருந்து வந்ததுன்றதுக்கு ஒரு மிருகத்தின் பேரை சொல்லுவாங்க. எய்ட்ஸ் சிம்பன்சி குரங்குலேருந்து வந்துச்சு, எபோலா வவ்வாலிருந்து வந்துச்சு, அப்புறம் பன்றி காய்ச்சல், அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகளெல்லாம் கேமல் ஃபீவர் ஒட்டக காய்ச்சல் அப்படின்னு ஒன்று. இப்போ கொரோனா வந்துச்சுல, அது கூட என்ன சொன்னாங்க, ஊகான் மாநிலத்தில் இருக்கக்கூடியதான அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஏதோ மிருகங்கள்லேருந்து கழிவுகளோ வைரஸோ அதுலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ எல்லாத்துக்கும் பின்னாடி பாருங்க, பைபிள் சொல்கிற ஒரு துஷ்ட மிருகத்தின் பேர் அங்கே இருக்கும். பைபிளில் எதெல்லாம் துஷ்ட மிருகமோ அந்த துஷ்ட மிருகத்தின் பேர் அதுக்கு இருக்கும். பைபிள் சொன்னது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இவங்க சொல்கிறது இப்போ. இந்த 4 மரணமும் ஒன்றா சேருமா? 3ஆம் உலக யுத்தம், அதோடு கூட இயற்கை பேரழிவு, அதோட பஞ்சம், அது கூட இன்னொன்று வருமா, அதாவது கொள்ளை நோய். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஜனங்களை கொல்லுவார்களாம். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம், சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம். இப்போ என்ன பண்ண போறாங்க? பூமியில் கால் பங்கில் இருக்கிறவங்கள கொலை பண்ண போறாங்க. இப்போ உலகத்தில் ஒரு மிக முக்கியமான காரியம் சொல்லப்படுது, டீபாப்புலேஷன்.
மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, அதை குறைக்கணும். இந்த கொரோனாவை கூட அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க வைரஸ் உண்டாக்கி ஜனங்களை குறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. பைபிள் சொல்லுது, கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்வார்கள். இந்த 4 வகையிலன்னு இருக்கு. கவனிங்க, இப்போ அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்லியிருக்கிறாரு, இந்த நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நியூக்ளியர் யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எவ்வளோ பேர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பேர் தெரியுமா? 500 கோடி பேர் வரை கொல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இது பேப்பரில் வந்த செய்தி. 5 பில்லியன்னு சொல்லியிருக்கிறார். சரி, அவர் தான் சொன்னார், ஏதோ வாயு வளரை சொல்லிட்டாரு போல அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு வார பத்திரிகையில் எழுதுகிறாங்க, அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே இந்தியாவுடைய மக்கள் தொகையை 70லேருந்து 75 கோடியாக குறைச்சிட்டோம்னா இந்தியா வல்லரசு ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்கிறாங்க. அடுத்த 10 வருஷத்தில் எப்படி 75 கோடியாக குறைப்பீங்க? இப்போ 140 கோடி இருக்கு. இந்த 140 கோடியை எப்படி 70 கோடி 10 வருஷத்தில் குறைப்பீங்க? இனிமேட்டு குழந்தைகளே இந்தியாவில் பிறக்கலன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 10 வருஷத்தில் இருக்கிற ஜனங்களை, வயசானவங்களாம் சாகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா கூட 75 கோடி குறைஞ்சிருமா 10 வருஷத்தில்? இனி குழந்தைங்க பிறக்கும், சாகவும் செய்வாங்க பெரியவங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது என்ன? இந்த மக்கள் தொகையை பாதியாக குறைங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்ல விரும்புகிறார்கள், ஏதோ ஒன்றை நமக்கு காஷனாக கொடுக்குறாங்க. டீபாப்புலேஷன், உலகளாவிய, வேர்ல்டு வைட் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பேப்பரில் வந்த செய்தி, என்னுடைய செய்தி இல்லைப்பா. அப்புறம் நான் பயமுறுத்துறேன், இதெல்லாம் இருக்கு. ஆனால் பைபிளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது இருக்கு. பைபிளில் சொன்ன வசனமும் இப்போ இவங்க சொல்கிறதும், இப்போ கொஞ்சம் பேருக்கு என்ன தோணுது, சரி இருக்கட்டும், இவங்களும் சொல்லட்டும், ஜனங்களை நம்ம எதுக்கு இப்படி பயமுறுத்தணும், ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஜனங்கள்லாம் இது தெரியாமல் சந்தோஷமாகவே செத்து போட்டுமே, இந்த விஷயம் தெரியாமல் செத்துட்டா நல்லது தானே, நிம்மதியாக சாவட்டுமே அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், தெரிந்து கொண்டால் இதன் மூலமாக 2 நன்மைகள் இருக்கிறது. என்ன நன்மைகள் தெரியுமா? 1, உங்கள் மூலமாக, உங்கள் ஜெபத்தின் மூலமாக, உங்கள் சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தரால் காப்பாற்ற முடியும். இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறோம்? இப்படி ஒன்று நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எதுக்கு சொல்கிறோம்? இனி உங்களுடைய ஜெபம் மாறணும். நான், என் பிள்ளை, என் பொண்ணு கல்யாணம், என் பையன் வேலை, எதிர்காலத்துக்கு அவங்களுக்கு தேவையானது, அதை விட்டுட்டு என் வீட்டை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். ஏன்னா நடக்க போகிறதில் எவன் உயிரோடு இருப்பான், எவன் இருக்க மாட்டான்னு தெரியும். இப்போ கொரோனாவிலே பாருங்கள், நம்ம நினச்சா எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. ஸ்ட்ராங்காக இருந்தவங்களாம் போயிட்டான். வீக்காக இருந்த நிறைய பேர் இவெல்லாம் போயிடுவான்னு நினச்சவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்க. யார் போவாங்க, யார் போக மாட்டாங்க நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் போனாலும் அவர்கள் இருந்தாலும் தேவனுக்குள் இருக்கணும், போனாலும் தேவனுக்குள் போகணும். அப்போ அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. இப்போ ஒரு அர்ஜென்சி, எமர்ஜென்சி, எவ்வளவு சீக்கிரம் சுவிசேஷம் சொல்லணுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இந்த 7 வருஷத்துக்குள்ள இத்தனை கோடி பஞ்சம் வரப்போது, இத்தனை கோடி பேர் சாப்பிட இருக்க போறாங்க, யுத்தம் வரப்போது, எல்லாம் தெரியுது. இந்த 7 வருஷத்துக்குள்ள நாம என்ன பண்ண போறோம், நாம என்ன செய்ய போறோம்? உடனே இந்த 7 வருஷத்துக்குள்ள ஒரு சேஃபான இடத்த நம்ம போய் உட்காந்துக்கணும். தேவையானதான உணவுப் பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டோம்னா ஆண்டவர் பார்ப்பாரு. நீ சேர்த்து வை, பூச்செல்லாம் அரிக்குதா இல்லையான்னு மட்டும் பாரும்பார். நீ எதை சேஃப்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடம் அன்சேஃபாய் மாறும். நமக்கு சேஃப் எங்கே இருக்குது தெரியுமா? அவருடைய செட்டைகளின் மறைவில் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்குது. வேறு இடத்துல பாதுகாப்பே இல்லை. என்ன சொல்கிறீங்க? இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தார் போரிஸ் ஜான்சன். அவர்லாம் யோசிச்சு பாருங்க, கொரோனா அவர் வீட்டுக்கு அவருக்கே வந்துருச்சு. அவங்களாம் எவ்வளோ சுத்தமாக, இயற்கையாகவே அவங்க சுத்தமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா வந்தவுடனே யாரையும் வீட்டுக்குள்ளே விடலை, அவ்வளோ தூரம் பத்திரமா இருந்தாங்க. அவர் வீட்டுக்குள்ளே கொரோனா போயிடுச்சு. ஸ்பெயின் நாட்டு இளவரசி அந்த அம்மாவுக்கு கொரோனா வந்துச்சு. ரஷ்ய அதிபர் புதின் அவருடைய பர்சனல் டாக்டர் அவருக்கு வந்துச்சு.
அப்போ கொரோனா வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சானிடைசர் போடணும், மாஸ்க் போடணும். இதெல்லாம் போட்டு வந்துச்சே எப்படி? இது போடணும், போட வேணாம்னு சொல்லலை, போட்டாலும் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவனை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இப்போ வரப்போகிற பஞ்சத்திலும் யுத்தத்திலும் பூமி அதிர்ச்சிகளிலும் இயற்கை பேரழிவுகளிலும் இந்த ஜனங்களை காப்பாற்றுகிற பொறுப்பு கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த 7 வருஷத்துக்குள்ள எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லணுமோ ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. சுவிசேஷம் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். டெய்லி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்காவது சுவிசேஷம் சொல்லணும். நிர்விசானமாக நான் என் குடும்பம் காலைல ஏஞ்சி சமைச்சேன், தின்னேன், தூங்கினேன், சொந்தக்காரங்களை பார்த்தேன், நல்லா சாப்பிட்டேன், தூங்கினேன்னு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாய் நிற்பீர்கள். என்ன காரணம்? ஆண்டவர் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு நோக்கம் உங்களை மட்டும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதில்ல, உங்க மூலமா இன்னொரு கூட்டத்தை கொண்டு போவதற்கு. உன்னத பாட்டில் அழகா ஒரு வசனம் இருக்கும். மணவாட்டி சொல்லுவா மணவாளனை பார்த்து, என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்திடுவேன் இல்லை, என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்திடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் ஒரு கூட்டத்தோட வருவேன்னு அர்த்தம். ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட சொன்னார், நீ போய் மரியாதை கூட்டிட்டு வான்னாரு. வசனம் சொல்லுது யோவான் எழுதின சுவிசேஷத்தில், மார்த்தாள் போய் மரியாளை ரகசியமாய் அழைத்து, ரகசியமாக யாருக்கிட்டையும் சொல்லலை, ரகசியமாய் அழைத்து போதகர் உன்னை அழைக்கிறார் என்றார். மரியாள் எழுந்திரிச்சு ஓடுறாங்க. ஓடும்போது அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுது. அவன் என்ன நினச்சி ஓடுறான் தெரியுமா? அவள் கல்லறையில் போய் அழதான் போகிறா போலன்னு நினச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடுறான். ஆண்டவருக்கு தெரியும், அவளை கூப்பிடு, அவளுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தானாக வரும். ஒரு சமாரிய ஸ்திரியை கூப்பிடு, ஒரு கிராமம் வரும். ஒரு அந்திரேயாவை புடி, ஒரு பேதுரு வருவான். ஆண்டவருக்கு தெரியும், ஒரு குரூப் வரும். அந்த நம்பிக்கை ஆண்டவருக்கு உங்கள் மேலேயும் என் மேலேயும் வரணும். உங்களை கூப்பிட்டா ஒரு குரூப்பை நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். இருக்கிறதுலே கொடுமை என்ன தெரியுமா? அவ்வளோ பெரிய பரலோகத்தில் எல்லாரும் ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்து 10 பேர் 5 பேர்னு, ஆண்டவரே இவ்வளோ பேரை கொண்டு வந்தேன்னு சொல்லும்போது நீ வெறுங்கையா ஓரமாக நிற்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க. சில நேரத்தில் காணிக்கை பை வரும், சில சபைகள்லாம் அப்படியே காணிக்கை பையை கொடுத்து விடுவாங்க. எல்லாரும் போட்டுக்கிட்டே வரும்போது நம்ம காணிக்கை கொண்டு வர மறந்துருப்போம். அந்த காணிக்கைக்கார பையன் கொண்டு வரான பையன் அவன் நம்மளை தாண்டி போகவும் மாட்டான். அப்படியே பையன் வச்சு நம்ம பக்கத்திலே நிற்பான். நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? ஐயோ காசு கொண்டு வர மறந்துட்டோமே, ஏதோ ஒரு சூழ்நிலை மறந்துட்டோம். இவனும் போடுவான், ஆனால் நான் போடுறதுக்கு ஒன்றும் இல்லையே. இப்படி யோசித்து தடைச்சி பார்ப்போம். அப்படியே அந்த பையனை பார்ப்போம், அவனு ஒரு 5 செகண்ட் பார்ப்பான், நம்ம போட மாட்டோம் தெரிஞ்சவனை தாண்டி போயிடுவான். வீட்டில் போய் சொல்லுவோம், அவமானமாக போச்சு, பர்ஸை மறந்துட்டு போயிட்டேன், காணிக்க போட முடியல. யோசித்து பாருங்க, ஒரு உலக பிரகாரமான சபையில் ஒரு ஆராதனையில் ஒரே ஒரு பையன் வந்து கேட்டு அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமில்லை என்ற போதே நம்ம இருதயம் இவ்வளோ வாதிக்குமானால் சர்வ லோகத்திலிருந்து ஜனங்கள் அங்கே வந்து நிற்பார்கள், ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் நீ வெறுங்கையா நின்னா எவ்வளவு மனசில் கில்ட்டியாக இருக்கும் பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணணுமோ பண்ணுங்க. இனி சேர்க்கறதுக்கான காலம் இல்லை, இருக்கிறது போதும். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 58 வயசு வரைக்கும் ஓடி 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 சம்பாரிச்சு 58லேருந்து 70க்குள்ள சம்பாரிச்சதை ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணிடும். எதுக்குப்பா 58 வரைக்கும் சம்பாரிச்ச? பிள்ளைகளுக்காக. 58ல் சுகரு, பிபி, அப்புறம் கை கால் வலி, முதுகு வலி, கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தா 20 லட்சம் 30 லட்சம். 58 வயசு வரைக்கும் சம்பாரிச்சதை அடுத்த 12 வருஷத்தில் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் கொடுத்து பாருங்க, உங்கள் கணக்கில் பரலோகத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இப்போவும் சொல்கிறேன், எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல, ஆத்மாதாயம் பண்ணுங்க, ஆத்மாக்களுக்கு செலவு பண்ணுங்க. போய் போய்
உங்களுக்கு சந்திக்க முடியாத ஜனங்களுக்கு போய் ட்ராக்ஸ் கொடுங்க. அந்த ஜனங்களை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் ஒரு மீட்டிங் நடத்துங்க. ஒரு 50 பேரை கூப்பிடுங்க, ரட்சிக்கப்படாதவங்களை கூப்பிட்டு வீட்டில் ஒரு மீட்டிங் நடத்துங்க. ஒரு பிரியாணியை போடுங்க. உங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லுங்க. அதில் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் வைத்துக் கொள்வார். 10,000 ரூபாய் செலவு ஆகட்டும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் 10,000 ரூபாய் கொடுக்கறத விட இங்கே 10,000 ரூபாய் கொடுங்க. கர்த்தர் உங்களை சுகமாய் வைத்துக் கொள்வார். ஆனால் ஆத்மாவும் கிடைக்கும். இன்னைக்கு கடைசி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று ஆத்மாதாயம். 2வது, இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறோம்? உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை. ஒன்று ஆத்மாதாயம் பண்ணணும். 2வது, இந்த இவ்வளோ பெரிய காரியம் நடக்கும்போது அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா போதும். இப்போ எலியாவுக்கு தெரிஞ்சிருச்சு, 3.5 வருஷம் பனியும் மழையும் பெய்யாது, மழை வராது, தேசம் வறட்சிக்கு போகும். இது தெரிஞ்ச உடனே எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கேரித்தாற்றங்கரைக்கு போ, அங்கே போய் உட்காருன்னாரு. இது தெரிஞ்ச உடனே எலியா போயிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டான், ஆயத்தப்பட்டு. அவன் என்ன பண்ணான்? அங்கே போய் யாக்கோபு புஸ்தகம் சொல்லுது, அந்த 3.5 வருஷமும் எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இப்போ பஞ்சம் இன்னும் கொடிதாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அறிவிக்கிறாரு, பஞ்சம் இன்னும் கொடிதாக மாறும். நீ நேராக புறப்பட்டு சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு மாவும் எண்ணெயும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன் இதை முன்னாடியே சொல்றோம்? இப்படி நாம ஜெபிக்க 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 ஒன்று ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணுவோம், இன்னொன்று நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். 2 காரியம் நடக்கும். இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் அற்புதமாய் நடத்த போகிறார். போகும்போது பஞ்சம் வரப்போதுன்ட்டு சாப்பாட்டு பொருள்லாம் வாங்கிட்டு போயிடாதீங்க. பரணி மேலே வாங்கி போட்டுறாதீங்க. வீட்டுக்குள்ளே போய் மூட்டை மூட்டையாக அரிசியை அடிக்கிறாதீங்க. அத்தனையும் பூச்சி பிடிச்சி போயிடும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். போய் கருத்தா ஜெபம் பண்ணுங்க. ஒரு பக்கம் சுவிசேஷம் சொல்லுங்க. இவைகளுக்கு நடுவில் உங்களுக்கு தேவையான காக்காவை கர்த்தர் அனுப்புவார். உங்கள் வீட்டில் இருக்கிற மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எவ்வளோ ஒரு நாள் கூட இனி வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ வேகமாக ஓடணுமோ ஓடணும், எவ்வளோ சீக்கிரம் சுவிசேஷம் சொல்லணுமோ சொல்லணும், எவ்வளோக்கு எவ்வளோ ஆயத்தப்படணுமோ படணும். அடுத்த 7 வருஷம் மிக மோசமாக இருக்கும். யுத்தங்களும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் எல்லா பக்கத்திலும் வரும். ஐநா சபை அனௌன்ஸ் பண்ணியிருக்குது, இந்த மே மாதத்துக்குள்ளே எல்லா நாட்டையும் கையெழுத்து போட சொல்லியிருக்கு. ஏன்னா இன்னொரு பெரிய வியாதி வருதாமா. இது அவங்க சொன்னது. அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். பாருங்கள், கொரோனாவை விட மோசமான ஒன்று வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இவங்க தான் 2018 சொன்னவங்க, டெட்ராஸ் அதானம். இப்போ அதை விட மோசமாக வருது. எவ்வளோ மோசம்? 20 மடங்கு அதை விட மோசமானது வருதாமா. இது எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றுறதுக்கெல்லாம் மெடிசன் இப்போ அவங்க வச்சுருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே மெடிசன் இயேசு கிறிஸ்து தான். அவருடைய நாமம் தான், அவருடைய காயம் தான். ஆனால் இதன் நடுவிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். பாருங்கள், கொரோனா வந்தபோது எந்த அரசாங்கத்தாலேயும் காப்பாற்ற முடியல. பாருங்கள், அவங்ககிட்டே மருந்து இல்லை, என்ன செய்வாங்க அவங்க? அமெரிக்க அரசாங்கத்தாலே காப்பாற்ற முடியல. ஆனால் பரலோக அரசாங்கம் உங்களையும் என்னையும் காப்பாற்றி இங்கே உட்கார வைத்திருக்கிறது. இனி அடுத்து வரக்கூடிய வாதைகளில் எல்லாவற்றிலும் பரலோகத்தின் கரம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். இதெல்லாம் நடக்கும்போது இவைகளுக்கு நடுவில் வருகையும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதிலிருந்து நான் வருகையில் போகணும், நானும் என் குடும்பமும் இதில் போகணும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்புக்கு என்று நிச்சயத்துக்கு ஒப்பு கொடுங்க. என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். கிறிஸ்தவ பிள்ளைகள், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டின், அதனால் நானும் பரலோகத்துக்கு போயிடுவேன் நினைக்காதீங்க. நீங்கள் சுயமாய் பாவம் செய்கிற அறிவு வந்துருச்சுன்னா நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வசனம் தெளிவாக இருக்குது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நீங்கள் ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று ரத்தத்தாலே கழுவப்பட ஒப்பு கொடுத்தா உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம். இது ஃபஸ்ட். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். அந்த ஞானஸ்தானம் எடுக்காமல் வருகையில் போக முடியாது. நான் குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், தெரியாத போது எடுத்துட்டேன், எனக்கு ஞானஸ்தானமே என்னானே தெரியாது. வசனம் தெளிவாக சொல்லுது. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இந்த குழந்தை ஞானஸ்தானத்தில் எடுத்தாச்சு, பைபிளில் ஒரு ஞானஸ்தானம் தான் இருக்குது, அதனால் நீங்கள் திருப்பி எடுக்க வேணாம் அப்படிம்பாங்க. போய் குழந்தையில் எடுத்ததுக்கு பேர் ஞானஸ்தானமே கிடையாது. ஏன்னா ஸ்நானம்னாலே குளிக்கிறது. குழந்தைய வச்சுட்டு தண்ணி தான் தெளித்தாங்க.
ஞான ஸ்நானம். ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் ஞான ஸ்நானம். எப்போ ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இதை நீங்கள் செய்யணும். இதுதான் ஞானஸ்நானத்துக்கான தகுதி. அதனால தான் ஒரே லைனில் ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காம இன்னும் எடுக்காமல் இருக்கிறவங்க ஒப்பு கொடுங்க. குழந்தைகள் எடுத்தவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. இந்த கொடிக்கு கீழே எடுத்தவங்களாம் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். மூன்றாவது எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி. கண்டிப்பாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால தானே நான் சபைக்கே வந்தேன், அதென்ன பரிசுத்தாவின் அபிஷேகம் தனியா? உண்மை. பரிசுத்த ஆவியானவர் வெளியிலிருந்து வெளியே இருந்த உங்களை சபைக்குள் கொண்டு வந்தார். இப்போ உள்ளே வந்து உங்களுக்குள் இருந்து உங்களை இங்கிருந்து பரலோகத்துக்கு உள் கொண்டு போக போகிறார். வெளியே இருந்து நீங்கள் உள்ளே வரதுக்கு அவர் தான் காரணம். அவர் தான் உங்களை உந்தி தள்ளி கொண்டு வந்தார். ஆனால் இங்கே வந்த பிறகு என்ன பண்ணுவார் தெரியுமா? உள்ளே வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை மாற்றுவார். மாற்றி நம்மை கொண்டு போய் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னேன், 4வது சுவிசேஷம் அறிவித்தல் கண்டிப்பாக சொல்லணும். 5வது வேறுபாடுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் 2:40 மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். இதை பற்றி 2 நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். காலையிலையும் சொன்னோம், இப்போவும் சொல்கிறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. கடைசியாக காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி நல்ல வேதம் படித்தவங்களையே மோசம் போக்குறான், சோர போக்குறான், ஆசை காட்டுறான். பிசாசு இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் மலையின் மேலே நிறுத்தி உலகத்தின் மகிமை, அந்த ராஜ்யங்கள் எல்லாத்தையும் காட்டி இதையெல்லாம் தருவேன மாதிரி இன்னைக்கு இதே சத்தியம் பிசாசு ஊழியக்காரனை வச்சு பேசுது. பெரிய காரு, பெரிய கிரெடிட் கார்டு, வெளிநாட்டுக்கு பயணம், ஃப்ளைட்டு, வெளிநாட்டில் அபார்ட்மெண்ட்டு எல்லாம் ஆண்டவர் தருவார். பிசாசின் உபதேசம். வேறுபாடுள்ள வாழ்க்கையில் என்ன தெரியுமா? அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வந்து நின்னா அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், இவைகளை விட்டு என்னை பின்பற்றி வா, சிலுவையை எடுத்துக்கிட்டு வா. ஆண்டவரே நீங்கள் எங்கே போகிறீங்க? கல்வாரிக்கு போகிறேன். எதுக்கு போகிறீங்க? சாக போகிறேன். இல்லை நான் நித்திய ஜீவன் தானே கேட்டேன். நீ செத்தால் ஒழிய நித்திய ஜீவனை பிரவேசிக்க முடியாது. அப்போ நான் சாகணுமா? ஆண்டவரே நீ சாகணும் இல்லை, உனக்குள்ள இருக்கிற மனுஷன், பாவ மனுஷன் சாகணும். அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். உலகத்துக்கு செத்து பரலோகத்துக்கு வாழணும். அது வேறுபாடு உள்ள வாழ்க்கை. உலகத்தில் இருக்கிற எதுவும் என்னை கரைப்படுத்தாது, அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடணும். தேவபுத்திரர் மனுஷகுமாரிக்கிட்ட என்ன ஆகக்கூடாது? சோரம் போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அது உலகம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் பைத்தியமாக இருப்போம். கண்டிப்பாக இப்போ நம்ம பைத்தியமாக தான் இருப்போம். நோவா பேழையை கட்டி முடிக்கிற வரைக்கும் பைத்தியம். எதுக்கு நோவா பேழையை கட்டுற? ஜலப்பிரளயம் வரப்போகுது, எல்லாரும் சாக போகிறோம், நீங்கள் வந்தீங்கன்னா பொழைச்சிங்க, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. உடனே எல்லாரும் பைத்தியக்காரன், உலகமே அழிய போது, நீ மட்டும் தப்பிப்பியா? இந்த பேழை மட்டும் தப்பிக்குமா? நீ சொன்னதில் ஒன்றுமே நடக்கலை, 100 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற, 50 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே நடக்கலை. நீயும் இருக்கிற காசெல்லாம் போட்டு பேழையை கட்டிக்கிட்டே இருக்கிற. ஆனால் அவனை அவனுடைய மனைவியும் அவன் மகன்களும் நம்பினார்கள். இந்த தரிசனம் தேவன் கொடுத்தது. அந்த 8 பேர் அவனை நம்பினாங்க, 7 பேர் சேர்ந்து. கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் வந்தது, இவனை பைத்தியம் என்று நினைத்த அத்தனை பேரும் பைத்தியமானார்கள். இவன் ஒருவன் மாத்திரம் ஞானவானாய் மாறி அந்த பேழை மேலே புறப்பட்டு போச்சு. இப்போ உலகத்துக்கு நாம் பைத்தியமாய் காணப்படுவோம். ஒரு நாள் வரும், இன்னைக்கு இவனுக்கு கத்தனதெல்லாம் கரெக்டு தான் போல, இவனுக்கு சொன்னதெல்லாம் சரிதான் போல, எல்லாம் வந்துருச்சேன்னு வந்து பார்த்தா நீங்களும் நானும் இருக்க மாட்டோம். கர்த்தர் எடுத்துக்கொண்டு மேலே போய் இருப்பார். இப்பொழுது அந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்களும் நானும் நீதிமான் என்கிறதுனாலையோ, படித்தவர்கள் என்கிறதுனாலையோ, பணக்காரர்கள் என்கிறதுனாலையோ கர்த்தர் இங்கே அழைச்சிக்கிட்டு வரல. நம் மேல் வைத்த கிருபை நம்மை கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சிருக்குது. நீதிமான்களுக்கு மறைத்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா?
நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். எல்லா கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நான் ஜோமணி பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா காலையில் உங்களுக்கு 5 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. நீங்கள் போயிட்டு திருப்பி நாளைக்கு காலைல வரணும் இல்லையா? அதனால் இந்த HDMI கேபிள் எடுத்துருங்க. இது ஹலோ ஓகே. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இப்போ உங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மட்டும். கர்த்தருடைய வருகை சம்பவிக்குமானால் நான் இதில் பங்கு பெறுவேனா? அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படும் போது நான் உயிர்ப்பிக்கப்படுவேனா? அந்த கூட்டத்தில் நான் இருப்பேனா? திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் அந்த கூட்டத்தில் காணப்படுவேனா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் போவீங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கே இல்லைன்னா இது ஒப்பு கொடுக்குற நேரம். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பலவீனம் உள்ளவன் தான், ஆனாலும் இது என்னால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். என்னுடைய நீதி உமக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நான் எவ்வளோதான் பரிசுத்தமானாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் எவ்வளோதான் நீதிமானாக இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இந்த பூமியில் நான் பூரண பரிசுத்தத்தை அடையிற வரைக்கும், இந்த பூமியில் நீ நினைக்கிற நீதியை நான் செய்கிற வரைக்கும் நான் இன்னும் நீதி செய்யணும், இன்னும் பரிசுத்தமாகணும். இப்போ இருக்கிறதுல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடக்கூடாது. இப்போ இருக்கிறதுல நான் வந்துட்டு பரிசுத்தவானுங்கிற பெருமை வந்துடக்கூடாது. நான் இன்னும் பரிசுத்தமாகணும். எந்த அளவுக்கு தெரியுமா? நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள்னு இயேசு சொன்னாரே, அந்த பரிசுத்தம் வரைக்கும். என்னில் குற்றம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டாரே, அந்த வரைக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. அந்த அளவுக்கு நான் போகணும் ஆண்டவரேன் வாஞ்சை பண்ணுங்க. எல்லா கண்களை மூடி அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கிய ஞானஸ்நானம் எடுக்கலை. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு. இல்லை, நான் குழந்தையில் எடுத்தேன், அது போதும்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி வசனத்துலேருந்து எனக்கு பேசியிருக்கிறாரு. என்னை தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க நன்றாக கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். நான் பார்க்கட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேறு யார் இருக்கிறீங்க? இது வரைக்கும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்காதங்க. 1 2 3 4 வேறு யாராவது இருக்கிறீங்களா? 5. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறவங்க கூட்டம் முடிஞ்ச உடனே வந்து பாஸ்டரை பார்த்துட்டு போங்க. ஒரு நிமிஷம். இங்கே வாரம் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க. அதன்படி செய்யுங்க. கரங்களை கீழே போடுங்க. முடிஞ்ச உடனே வந்து பார்த்துட்டு போங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். மற்றவர்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபிச்சுட்டு இருந்துருக்கிறீங்க. இப்போது உங்களுக்குள்ள ஒரு நிச்சயத்தை கர்த்தர் கொடுக்கணும். அவர் வரும்பொழுது நானும் என் வீட்டாரும் என் திருச்சபையும் அவரோடு கூட பறந்து போவோம். அவரோடு கூட நாங்கள் மத்திய ஆகாயத்தில் காணப்படுவோம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் வரும்பொழுது என்னை நம்பி கொடுத்திருக்கிறதான குடும்பம், என்னை நம்பி கொடுத்திருக்கிறதான ஊழியம், என்னை நம்பி கொடுத்திருக்கிறதான சபை, இதில் ஒரு ஆட்டை கூட நான் விட்டு விட்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே. அத்தனையும் பத்திரமாய் உங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வரும்பொழுது உமக்கு முன்பாக நிற்க நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய நீதியினாலோ எங்களுடைய பரிசுத்தத்தினாலோ நாங்கள் கேட்கல. நீங்கள் எங்கள் மேலே வச்ச கிருபையை நம்பி கேட்குறோம். நீர் வரும்பொழுது நாங்கள் உம்மோடு கூட வரணும் ஆண்டவரே. அந்த மறுரூபமாகிற தருணத்தை நான் இழந்துடக்கூடாது தகப்பனே. நீங்கள் கூப்பிடும் பொழுது பறந்து புறா போல் சிறகடித்து நாங்கள் ஓடி வந்துடணும் ஆண்டவரே. இந்த மாயையான காரியங்களை உதறி தள்ளி விட்டு நாங்கள் வந்துடணும். எங்களுக்கு நியமிக்கப்பட்டவைகளை நாங்கள் சுதந்திரிக்க நாங்கள் வந்துடணும். அப்படி ஒரு கிருபை எங்களுக்கு கட்டளையிடுங்க.
இப்படி வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் காலையில் இருக்கிற 2 ஆராதனையிலும் சந்திக்க எங்களுக்கு கிருபை தான். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.